எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி உருளைக்கிழங்கு குருமா செஞ்சு பார்க்கலாங்க. டிஃபனுக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க. அதுக்கு வானல் வச்சு எண்ணெய் விட்டுருக்குறேங்க. கடுகு போட்டுக்கலாங்க. பொரிஞ்சிருச்சுங்க. பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. 3 பச்சை மிளகாய் வச்சுருக்குறேங்க. கருவேப்பிலை வச்சுருக்குறேங்க. இதில் சேர்த்துக்கலாங்க. நல்லா வதங்கிட்டுங்க. 3 லவங்கம், ஒரு சின்னதாக 2-3 பட்டை போடுறேங்க. இது வீடியோவில் விடுபட்டுடுச்சுங்க, எடுத்துகிட்டு மறுபடியும் போடுறேன். வேறு எண்ணெயிலே போட்டுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. குருமா கொஞ்சம் வாசமாக இருக்குன்னு போடுறதுங்க. பச்சை மிளகாய் கொஞ்சமாக கீறி போட்டுருங்க, இல்லைன்னா வெடிச்சிரும். நான் வந்து 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு தோல் உரித்து அரிஞ்சு வச்சுருக்கிறேங்க. அதுக்கு 3 வெங்காயம் போட்டுருக்குறேன், 3 பச்சை மிளகாய் போட்டுருக்குறேங்க. இதில் அரைக்கிறதுக்கு விழுதுக்கு 3 வரமிளகாய் போட்டுக்கலாங்க. அப்புறம் இவ்வளோ பூண்டு கழுவிட்டு போட்டுக்கலாங்க. இதில் வந்து பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசாங்க போட்டுக்கலாம். தேங்காய் அரிஞ்சு வச்சுருக்குறேங்க, ஒரு 1/2 மூடி தேங்காய் இதை போட்டுக்கலாம். அரிஞ்சிச்சுங்க. தக்காளி 3 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கும் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா எண்ணெயிலே சுருள வதங்கட்டுங்க. வதங்கிடுச்சு. இப்போ அரிஞ்சு வச்சு உருளைக்கிழங்கு போட்டுக்கிறேங்க. இது நல்லா வதக்கிக்கலாங்க. அடுப்பு கம்மியாக வச்சு இது நல்லா வதங்கட்டுங்க. அதுக்குள்ளே தேங்காய் விழுது அரைச்சிட்டு வந்துடலாம். அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்க கிளறி விடுங்க. எண்ணெயிலே நல்லா உருளைக்கிழங்கு கொஞ்சம் வதங்கட்டுங்க. பச்சை நாத்தம் போகிற அளவுக்கு, பச்சை வாசம் போகிற அளவுக்கு. இந்த தேங்காய் தேங்காவோட ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை போட்டு சேர்த்து அரைச்சிக்கலாங்க. அரைச்ச கலவையை இதில் ஊற்றிக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. கழுவி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கலாங்க. அடுப்பு ஃப்ளேமை வேகமாக வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுங்க. குருமா 10 நிமிஷமாக கொதிச்சிட்டு இருக்குதுங்க. இது வரமிளகாய் போடுறதுனால கொஞ்சம் கலர் இந்த மாதிரி தான் இருக்குங்க. நல்லா அடுப்பு அனல் வேகமாக வச்சு கொதிச்சிட்டு இருக்குதுங்க. தேங்காய் விழுது ஊற்றி இப்போ பச்சை வாசம்லாம் போயிடுச்சுங்க. இப்போ கொத்தமல்லி தூக்கிக்கலாம். ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாங்க. உருளைக்கிழங்கு குருமா தயாருங்க. இது இட்லி தோசைக்கு அருமையாக இருக்குங்க. தோசைக்குன்னா பிரமாதமாக இருக்குங்க. வேறு ஒரு சமையல் செஞ்சுட்டு நான் வீடியோ போடுறேங்க. நன்றிங்க, வணக்கங்க.